நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தூர ஷாக சரிதில் அப்படின்னு சொல்லி ஒரு படம். ஸோ பேர் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலன்னு தப்பாக நினைக்கிறேன். வாயில் அவ்வளோதான் வந்துச்சு. நான் மேலே டெம்ப்ளேட் போட்டுறேன். ஸோ அதை பார்த்துக்கங்க. ஸோ இது வந்து ஒரு மலையாள மூவி. ஸோ இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூவில் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக்கும் போட்டுங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது சேது அப்படின்னு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. இதில் மதுக்கு வந்து உடம்பு முடியாது, அவர் படுத்த படுக்கையாக தான் இருப்பார். சேதுங்கிற நம்ம ஹீரோ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ அவர் தான் வந்து அவர் பிரதரையும் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இப்படி தான் அவங்க லைஃப் வந்து நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க ஊரில் வந்து ஒரு மாவோயிஸ்ட் அட்டாக் ஒன்று நடக்க, அதை சார்ந்து அவங்க வீட்டில் வந்து துப்பாக்கியோட ஒரு நபர் வந்து உள்ளே வந்து உங்களை மிரட்டி அங்கே இருக்கிறாரு. ஸோ அப்படி துப்பாக்கியோட வந்த நபர் யார், அவங்ககிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மீதி கதையாகவே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மலையாள சினிமாஸை பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிளான கான்செப்ட் எடுத்துட்டு அதை வந்து கதையை கொண்டு போவாங்க. அந்த விதத்தில் இந்த படமும் கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியாக போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக சீரியஸாக கொண்டு போனாங்க. என்னாச்சு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காமெடியாக கொண்டு போயிருந்தால் காமெடியாக கொண்டு போயிருக்கலாம், இல்லை கொஞ்சம் சீரியஸாகவே கொண்டு போயிருக்கலாம். ரெண்டையும் கலந்து அது ஒரு மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப்னா காமெடி, செகண்ட் ஹாஃப் சீரியஸ்னு கொண்டு போகும்போது அது கொஞ்சம் கதை ஜெல் ஆகலை. ஸோ அதில் கொஞ்சம் வீக்னஸ் இருந்துச்சு. மற்றபடி ஒன் டைம் வேணால் வாட்ச் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ எடுக்காமனா 5க்கு வந்து ஒரு 2.7 வேணால் கொடுக்கலாம்.